Hello everyone, welcome to Karthik Vlogs. நான் உங்க கார்த்திக். இப்போ இந்த COVID-19 சிச்சுவேஷனில் எல்லா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அப்புறம் நிறைய லேர்னிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக நிறைய ஆப்ஸ் வந்து அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஜூம் ஆப்பும் இருக்கு. இந்த ஜூம் ஆப் இந்த மாதிரி ஸ்டடி இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பர்சனலாகவே இந்த COVID-19 சிச்சுவேஷனில் அதிகமாக யூஸ் பண்ணப்படுறதா ஒரு இன்ஃபர்மேஷன் கூட நம்ம வந்து இந்த லாக்டவுன் டைமில் வந்தது. இப்போ இந்த ஜூம் ஆப்பை வந்து நிறைய எல்டர்லி பீப்புள், அதாவது பெரியவங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த மொபைல் ஃபோன் ஆப் பற்றி தெரியாதவங்க, இல்லை கம்ப்யூட்டர் ஆப் பற்றி தெரியாதவங்க நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டேருந்து கொஞ்சம் பேர்கிட்டேருந்து வந்த ரெக்வஸ்ட் வந்து இந்த ஜூம் ஆப்பை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் இதில் எப்படி மீட்டிங் க்ரியேட் பண்ணுறது இப்படின்னு கொஞ்சம் ரெக்வஸ்ட் வந்தது. அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் டிவைஸில் எப்படி இந்த ஜூமை வந்து டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதில் எப்படி மீட்டிங் வந்து க்ரியேட் பண்ணுறது, அதே மாதிரி மீட்டிங்கில் எப்படி லாகின் பண்ணிவிட்டு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறது, மீட்டிங் அட்டன் பண்ணும்போது என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் அதில் இருக்கும் அப்படின்றத பற்றி காமிச்சிருக்கேன். கூடவே ஒரு பிசியில், அதாவது கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்து இந்த ஜூம் ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணலாம், எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுலேருந்து எப்படி மீட்டிங் க்ரியேட் பண்ணலாம், அதுலேருந்து எப்படி நீங்கள் வந்துட்டு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பெரிய வீடியோ, இது கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் செக்ஷன் தான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் வந்து சாப்டர் கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த டைம்லைனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சாப்டருக்கு போகலாம். உங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் அதை பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ ரொம்ப பேசியாச்சு, இப்போது டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எப்பவும் கேட்குற ஒரே ஒரு விஷயம்னா, நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இல்லை ஏற்கனவே வந்து நிறைய வீடியோஸும் பார்த்துட்டீங்க இருந்தாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அப்படியும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்மளோட வீடியோ அனலிட்டிக்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்மளோட வீடியோஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தான் நம்ம வந்து நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ உங்களுக்கு வந்து அது நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் அதை போய் பார்க்கலாம். ஸோ ஆண்ட்ராய்டு மொபைலில் ஜூம் ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆஸ் யூஷுவல் கூகுள் ப்ளே ஸ்டோர்ஸ் போயிட்டு அதில் ஜூம் ஆப் அப்படின்னு சர்ச் பண்ணோன்னா இந்த ஐக்கான் வரும். ஸோ இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணோன்னா இது வந்து நம்மளோட மொபைலில் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஓப்பன் பண்ணி சைன்இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணோன்னா நம்ம வந்து ஜிமெயில் வழியாக லாகின் பண்ணோமான்னு கேட்கும். நம்மளோட ஜிமெயில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுவே லாகின் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம லாகின் ஆயாச்சு. ஜூம் லாகின் பேஜில் ஸ்கெடியூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா நம்ம ஸ்கெடியூல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். இதில் வந்து என்ன டாப்பிக்கோ அதை கொடுத்துடணும், மீட்டிங் டாப்பிக்கை. கீழே பார்த்தீங்கன்னா டேட்டு, ஃப்ரம், டு, டைமிங்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துடணும். அது கூடவே பார்த்தீங்கன்னா கீழே பாஸ்கோட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த பாஸ்கோடை நீங்கள் வேணும்னா மாடிஃபை பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா அதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஆப் யூஸ் பண்ணுறதுனால மேக்ஸிமம் 40 மினிட்ஸ் தான் அலவுடு. ஸோ இப்போ வந்து நம்ம அதை வந்து ரீஸ்கெடியூல் பண்ணி ½ அன் ஹவருக்கு வச்சுக்கிறோம், அதாவது 6:30 to 7. இப்போ ஸ்கெடியூல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏதாவது ஜிமெயில் வழியாக கூட ஷேர் பண்ணிக்கலாம். இதுதான் மீட்டிங்கோட டீட்டெயில்ஸ். இதை நீங்கள் வந்து உங்களோட பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும். ஸோ இது இந்த மீட்டிங் ஷேரிங் ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் வழியாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ பிசியில் எப்படி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணலான்னு பார்க்கலாம். உங்களோட ப்ரௌசரில் போய்ட்டு ஜூம் மீட்டிங் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு வர லிங்கை கிளிக் பண்ணி அதில் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
அதை கிளிக் பண்ணி அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம மொபைலில் பார்த்த மாதிரியே தான் 3 டைப் ஆஃப் லாகின் கேட்கும். நம்ம வந்து ஜிமெயில் அப்படின்னு கிளிக் பண்ணி ஜிமெயிலோட ஐடி வச்சு லாகின் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து ஜிமெயிலோட ஐடி வச்சு லாகின் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பிசியில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிமெயில் ஐடியில் லாகின் பண்ணியிருக்கோம். அந்த டீட்டெயில் உங்களுக்கு தெரியுது. இதில் நியூ மீட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஹோம், சேட், மீட்டிங்ஸ், கான்டாக்ட்ஸ் இந்த டீட்டெயிலாம் வருது. ஸோ நம்ம பிசியில் எப்படி இந்த மீட்டிங் ஸ்கெடியூல் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்மளோட ஹோம் பேஜில் ஸ்கெடியூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் ஸ்கெடியூல் மீட்டிங் ஒரு விண்டோ வரும். இதில் வந்து டாபிக் அப்படின்ற ஆப்ஷனில் நம்ம மீட்டிங் டாபிக் கொடுத்துட்டு டேட்டு, டைமு எல்லாம் செலக்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து ஒரு 45 மினிட்ஸ் அப்படி வச்சு பார்க்கலாம். அப்படி வச்சு பார்த்தோன்னா என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி தான் நீங்கள் ஃப்ரீ மீட்டிங் யூஸ் பண்ணுறதுனால 40 மினிட்ஸுக்கு மேலே உங்களால் ஸ்கெடியூல் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம இப்போ 30 மினிட்ஸ்ன்னு மாற்றிக்கலாம். ஸோ இதுலேயும் அந்த பாஸ்கோட் டீட்டெயிலாம் இருக்குது. நீங்கள் அதை வேணும்னா மாடிஃபை பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே விட்டுடலாம். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மீட்டிங்ஸில் போய் பார்த்தோன்னா நம்ம வந்து ஸ்கெடியூல் பண்ண மீட்டிங் எல்லாமே காட்டுது. அதாவது மொபைலில் ஸ்கெடியூல் பண்ணது, பிசியில் ஸ்கெடியூல் பண்ணது எல்லாமே காட்டுது. கூடவே வந்து ஒரு டிஃபால்ட்டான பர்சனல் மீட்டிங் ஐடி அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஆடாக் மீட்டிங். இதை நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கெடியூல் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் டக்குன்னு ஒருத்தரோட மீட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மீட்டிங் ஐடியை ஷேர் பண்ணி அவரையும் லாகின் பண்ண சொல்லலாம். ஸோ இது வந்து ஆடாக் மீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் அந்த மீட்டிங் ஐடி, பாஸ்கோட் எல்லாமே இருக்குது. எல்லா ஆப்ஷனுமே நீங்கள் வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லை வேணும்னா டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வெயிட்டிங் ரூம் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ சப்போஸ் நீங்கள் வரதுக்கு முன்னாடியே உங்களோட பார்ட்டிசிபெண்ட் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து வெயிட் பண்ணுவாங்க. நம்ம வந்து பிசி வழியாக ஒரு மீட்டிங் இனிஷியேட் பண்ணி லாகின் பண்ணுவோம். நீங்கள் ஜூம் ஆப்புக்குள்ளே மீட்டிங் அப்படின்ற டேப்பில் போனீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணியிருக்க மீட்டிங், உங்களோட பர்சனல் மீட்டிங் ஐடி எல்லாமே காமிக்கும். இப்போ நம்மளோட பர்சனல் மீட்டிங்கை வந்து இனிஷியேட் பண்ணுவோம். ஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னா நம்ம கனெக்ட் ஆகிடுவோம். நம்ம கனெக்ட் ஆன உடனே நம்மளோட பார்ட்டிசிபெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா இல்லையான்னு அதில் தெரியும். இப்போ நம்ம லாகின் ஆயாச்சு. ஜாயின் வித் கம்ப்யூட்டர் ஆடியோனா நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிற மைக் அண்ட் ஸ்பீக்கர் வழியாக ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மொபைல் வழியாக அந்த மீட்டிங்கை ஜாயின் பண்ணுவோம். ஜூம் ஆப் உள்ளே போனோடனே ஜாயின் மீட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு மீட்டிங் ஐடி அண்ட் பாஸ்கோட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அந்த மீட்டிங் உள்ளே போயிடுவோம். லாபியில் வெயிட் பண்ணுவோம். அந்த மீட்டிங் இனிஷியேட் பண்ண பர்சன் வந்து நம்மளை வந்து அட்மிட் பண்ணுவாங்க. இப்போ லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளை அட்மிட் பண்ணுறாங்க பாருங்கள். அட்மிட் பண்ணோன்னா அந்த மொபைலில் லாகின் பண்ணவர் வந்து அந்த மீட்டிங் ரூம்குள்ளே போயிட்டாரு. அந்த லேப்டாப்பில் இருக்கிறவரோட பார்ட்டிசிபெண்ட் லிஸ்ட்டையும் இது தெரிஞ்சிருச்சு. ஸோ மீட்டிங் லாகின் பண்ணதுக்கு அப்புறமா அதில் என்னென்ன கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மொபைலில் இருக்கவர் வந்து அவரோட வீடியோ ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்காரு. அது வந்து கம்ப்யூட்டரில் இருக்கவங்களுக்கு தெரியுது. ஸோ கம்ப்யூட்டரில் இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா ஐக்கானை கிளிக் பண்ண உடனே இவரோட வீடியோவும் அந்த மொபைலில் இருக்கிறவருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி மியூட் ஆப்ஷன் இருக்குது. அதாவது உங்களோட ஆடியோவும் நீங்கள் வேணும்னா மியூட் பண்ணிக்கலாம், அன்மியூட் பண்ணிக்கலாம். வீடியோவும் வேணும்னா மியூட் பண்ணிக்கலாம், அன்மியூட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்ட்டிசிபெண்ட் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடில் என்னென்ன பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்காங்க, அதில் யார் யார் மியூட்டாக இருக்காங்க எல்லாமே காமிக்கும். அதே மாதிரி அது பக்கத்தில் ஒரு சேட் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தனியாக ஒருத்தருக்கும் சேட் பண்ணிக்கலாம், இல்லை எல்லாருக்கும் சேட் பண்ணலாம். ஸ்க்ரீன் ஷேரிங் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்க்ரீனையும் ஷேர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இதில் இருக்க கண்ட்ரோல்ஸ். நீங்கள் மீட்டிங் எண்ட் பண்ணுறதுக்கு எண்ட் பட்டன் கிளிக் பண்ணி எண்ட் மீட்டிங் அப்படின்னு கொடுத்துடலாம். முடிஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கொடுத்த இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேட்டு நீங்கள் இந்த ஜூம் ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.
என்னை வந்து நீங்கள் காக்கி விலாக்ஸ் அஃபிஷியல் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோஸில் வந்து ஏதாவது இம்ப்ரவைசேஷன் பண்ணலாம் அப்படின்னு உங்களோட சஜஷன் ஏதாவது இருந்தால் அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது வந்து என்னோடய வீடியோஸை இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காக்கி விலாக்ஸ் கைஸ். ஹாவ் அ கிரேட் டே. பை.